ஸோ இனி நம்ம இந்தியன் பைக்கில் நியூ அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதில் லாரியோட சீட் கோடு, பேட்மேன் காரோட சீட் கோடு, அப்புறம் நியூ சஃபாரி கார்லாம் வருது. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம லாரியோட சீட் கோடை பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட் 27 போட்டால் போதும். நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லோடு லாரி வந்துருக்கு மக்களே, இந்தியன் லோடு லாரி. ஸோ இது வந்து உங்களுக்கு கேமில் வந்துடும். பட் ஜஸ்ட் நீங்கள் 27 போட்டால் வந்துடாது, அதுக்கு ஒரு மேட்ரு பண்ணும். அதை நான் சொல்கிறேன். ஆனால் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணிட்டேன். சரி ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 27 சீட் கோடு போட்டால் வந்துடும் இந்த லாரின்னு சொன்னோம். பட் அது இன்னொன்று விஷயம் பண்ணோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா அந்த லாரி எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் ஓட்டி காமிக்கிறேன். ஸோ சும்மா வேற மாதிரி இருக்கு மக்களே. ஸோ இது நம்ம ஆல்ரெடி வரும்னு சொன்னிருந்தோம். ஸோ அதே மாதிரியே வந்துருச்சு. இதோட டாப் ஸ்பீடு இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தாலும் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்குது. அப்படிங்கப்பா, இது ஆக்சுவலாக லாரி இல்லை மக்களே, இது வந்து ஒரு சூப்பர் கார். அவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருக்குது, செம்மையாக இருக்குது உண்மையாகவே. அது இந்த லாரி ஃபுல் லோடில் இருக்குது மக்களே. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல் லோடு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடு போகலாம் நம்ம. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாரி வந்து எப்பயுமே ஸ்லோவாக தான் போவோம். பட் இந்த லாரி அப்படி கிடையாது மக்களே, சும்மா சர்ன்னு போகுது. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கலர் மாற்ற முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு பிளாக்கு, ரெட்டு, ஒயிட்டு அப்படின்னு மாற்ற முடியுதா அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்த்துடலாமா? ஓ ஷிட். ஸோ இதில் வந்து நம்மளால் கலர் மாற்ற முடியாத மக்களே. பட் இருந்தாலும் ஸோ நம்மளுக்கு லாரி வந்துருச்சு, அதே போதும். ஸோ ஓகே, இது எப்படி நம்ம கேம்குள்ளே கொண்டு வருது ஸோ அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா 27 போட்டால் உங்களுக்கு சீட் கோட் போட்ட உடனே வந்துடாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ பிளக்இன் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா இதில் அனிமல்ஸ், சீட் கோட்ஸ் நிறைய செக்ஷன் இருக்கும். அதில் கரெக்டாக வெஹிக்கல்ஸ் இருக்குல்ல, வெஹிக்கல்ஸ் அந்த செக்ஷனுக்கு வந்துட்டீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா லாரி இருக்கும். ஸோ அந்த லாரியை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா பச்சை கலரில் சிம்பிள் மாறிடும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்னும் கேமுக்குள்ளே வந்து நீங்கள் போகணும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணணும், நீங்கள் நெட் ஆன் பண்ணிக்கணும் உங்கள் ஃபோனில். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் லாரி வரும். 27 போட்டால் வந்துடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெட் ஆன் பண்ணி இன்டர்நெட் ஆப்ஷனில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லும். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆயிரும் மக்களே. ஆப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் டயல் பேட் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு நேராக நான் சொல்கிற சீட் கூட போட்டுருங்க. 27 உங்களுக்கு லாரி வந்துடும் மக்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்கமிங் நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லாரியும் வரப்போகுது. ஸோ இந்த மணல் லாரி வரப்போகுது. பட் இது வந்து எப்போ வருன்றதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஸோ இப்போ அடுத்த அப்டேட்டுக்கு போயிடலாம் வாங்க. ஸோ அடுத்த அப்டேட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கார் வரப்போகுது, பேட்மேன் கார் வரப்போகுது. என்ன ப்ரோ இப்போ இவ்வளோ வரப்போகுது அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் கைஸ், அதோட சீட் கோட்லாம் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படி ப்ரோ இந்த மகேந்திரா ஷோரூம் நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. ஸோ கவலைப்படாதீங்க, ஜஸ்ட் கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சீக்ரெட் கோடை சொல்கிறேன். அதை மட்டும் கமெண்ட் செக்ஷனில், இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன் இருக்குல்ல, அதில் போட்டுருங்க. என்ன கோடு அப்படின்னு கேட்டிங்கன்னா LINK அப்படின்னு டைப் பண்ணி போட்டுருங்க. லிங்க் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மகேந்திரா கார் ஷோரூமோட லிங்க் கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமில் இன்டர்நெட் ஆப்ஷனில் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாட்ட இந்த மகேந்திரா ஷோரூம் இது இருக்கும். செமையாக போய்ட்டு விளையாடுங்க ஜாலியாக. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க வேண்டிய மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, கார் ஷோரூம் கிடையாது, பேட்மேன் காரு, அப்புறம் அப்கமிங் நம்ம கேமில் வரப்போகிற காரு. ஸோ டாடா சஃபாரி நம்ம கேமில் அப்கமிங் வரப்போகிற ஒரு காரு, அதுக்கப்புறம் நம்ம பேட்மேன் காரும் நம்ம கேமில் வரப்போதே. ஸோ இப்போ நம்ம பேட்மேனோட கார் நம்ம கேமில் இருக்குது. ஓகேவா? அது எங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன், அது எப்படி எடுக்கிறதுலாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முன்ன சொன்ன மாதிரியே அந்த ஷோரூம் லிங்க் வேணும், லிங்க்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேனை மீட் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஸோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பேட்மேனோட கார் பார்க்க. ஸோ இப்போ நம்ம ஒரு சீக்ரெட் பேஸ்க்குள்ளே போயிட்டு இருக்கோம் மக்களே. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப டேஞ்சரஸான பேஸ்மெண்ட் இது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உசுரோட வெளியே வந்துட்டா போதும். ஸோ எப்படியோ இப்போ உள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம யாரை மீட் பண்ண போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பேட்மேனை தான் மக்களை மீட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பேட்மேன் மீட் பண்ணி நம்ம பேட்மேன் காரை தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே ரைட் காய்ஸ். ஸோ இந்த சீக்ரெட் பேஸோட லிங்க் வேணாலும் உங்களுக்கு ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷன் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் தரேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் உள்ளே போய் இந்த சீக்ரெட் பேஸ்க்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பேட்மேன் கார் வேற மாதிரி இங்கே பாரு, இப்போ பேட்மேனும் நம்ம கூடயே வராரு. நம்ம கார் ஆட்டையை போட்டு போயிடுவோன்ட்டு நம்பிக்கை இல்லை நம்ம மேலே, அவ்வளோ நம்பிக்கை. சரி ரைட்டா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேன் கார் நம்ம கேமில் வரப்போகுது மக்களே. இப்போதைக்கு நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்னா கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம் தான். ஸோ இந்த லாரி வந்த மாதிரியே கூட நெக்ஸ்ட் அப்டேட்டில் இதுவும் வரப்போகுது, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. ஸோ இதோட சீட் கோட் என்னன்றதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சீட் கோடா இல்லை இந்த மாதிரி ஆர்ஜிஎஸ் மெனுவோ இல்லை வருமா, இல்லை பிளக்இன் ஆப்ஷனில் வருமானன்றதுலாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். பட் பேட்மேன் கார் வரப்போகிறது கன்ஃபார்ம் தான். ஸோ இதில் வந்து ஒரு டவுட்டும் கிடையாது மக்களே. ஸோ இனி நம்ம வீடியோ வந்து சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய அப்டேட் வீடியோ நம்ம இந்தியன் பைக்ஸ் பைக் இதை பற்றி தான் போட போகிறோம். ஸோ நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க. டாடா பை பை, see you அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களுக்கு பாய்.